கோவை சக்திவேல் அவர்கள் இந்த மாநாட்டு 3 மாவட்டங்கள் பொறுப்பாக இருக்கிறத சொல்லியிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம். ஆனால் இன்று மட்டுமே நான் திருத்தணிக்கு வந்தேன். அவர் தலைமையில் நடந்தது என்பதை விட அவர் தலைமையில் நடத்திய இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து எங்களை எந்த விதமான நிகழ்ச்சியில் செயல்பாடு இல்லாமல் மற்ற செயல்பாடுகளுக்கு எங்களை பயன்படுத்தி கோவை சக்திவேல் அவர்களையும் தோழர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கட்சிகள் இருக்கு. அரசியல் சார்ந்த அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள் சொன்னால் மாவட்டத்துக்கு ஒரு 150 பொதுச் செயலாளர்கிட்ட வருவாங்க பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அது மாதிரி உள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்தும் போதும் தமிழுக்கு தமிழருக்கு என்று தோன்றியுள்ள தமிழர் கழகத்தின் தலைவர், தென்மொழியின் மாணவர், எதிர்வரும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி செல்லும் மாபெரும் தலைவர் அண்ணன் பாவாணன் அவர்களையும் எல்லையை காத்து எங்களுக்கு இதுதான் எல்லை என்று வகுத்து கொடுத்த ஈகிகள் இவர்கள் பற்றி சொல்லணும்னாக்கா வார்த்தையில் அளவிட முடியாது. ஏன்னா சொல்லனா துயர்களை அவர்கள் அனுபவிச்சிருப்பார்கள். நாங்களே எங்களுடைய போராட்டங்களில் பல விதமான துன்பங்கள், சின்ன சின்ன போராட்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் அனுபவிச்சிருப்பார்கள். அவர்களையும் மற்றும் எழுகதிரின் ஆசிரியர், நாம் தமிழர் இயக்கத்தின் பேச்சாளர் தோழர் எழுகதிர் அருகோ அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அனைவரும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.